நண்பர்களே, என்னன்னா இந்த மோட்டாருக்கு வந்து மொத்தம் 29 வருஷம் ஆகுது. இந்த 29 வருஷத்துல ஒரு 5 வருஷமா கிள்நீராவே ஓடுனேன். ஓடிட்டு ஏன் கிள்நீரா ஒண்ணு? ஆ கிள்நீரா ஏன் ஓடணும்? கிள்நீர்னா இந்த வண்டி பத்தி நம்ம எல்லாம் கத்துக்கலாம். எப்படி ஏது, என்னென்ன வேலை, என்னென்ன ஃபால்ட்டு, வண்டி இப்போ அது மாதிரிலாம் கற்றுக் கொடுப்பாங்க டிரைவர். சரி. ஆனா எனக்கு வந்து அமைஞ்ச டிரைவர் இப்பதான் வந்து உடனே ரைட் சைடில் தான் உட்காருன்னு ஆசைப்படுறாங்க. வரவங்க எல்லாம் வண்டி வேலை கற்றுக்கிறதுக்கெல்லாம் வரல. வந்த உடனே நான் டிரைவர், நான் வண்டி ஓட்டணும், வண்டி பற்றியே தெரியாமல் வண்டி ஓட்டுனா அது எப்படி? சரி. நான் வந்து அப்பயிலேருந்து என்னுடைய கஷ்டத்தை சொல்லிடுறேன். டிரைவருக்கு குளிக்க போனாருன்னா சோப்பு எடுத்துகிட்டு போய் முதுகு போட்டு தேய்ச்சி விடுவேன். சட்டி பட்டாப்பட்டி டவுசர் போட்டிருப்பாரு, அது துவைச்சி கொடுப்பேன். அவர் பாத்ரூம் போனாருன்னா டப்பா எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். இதெல்லாம் செஞ்சேன். ஆனால் செஞ்சேன், எனக்கு பலன் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எங்கேயா வண்டி விட்டுட்டு போனாருன்னா நான் முன்னாடி எடுத்து பின்னாடி எடுத்து விட்டு கஷ்டப்பட்டேன். இது நான் கத்தியே ஆகணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு என் கூட ஒரு 2-3 கிள்நீர் ஓடி அவங்களும் இன்றைக்கி எல்லாம் டெல்லி பஞ்சாப் ஓடுறாங்க. அந்த கிள்நீர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, தம்பி காலையில் தொடச்சிட்டு நல்லா வண்டி நீட்டாரு. டிரைவர் நான் குளிக்காமல் இருப்பேன். நீ நீட்டாரு, வண்டி சுத்தமாக தொட, இந்தந்த வேலை கிரீஸ் இப்படி அடிக்கணும், இது ஆயில் இப்படி செக் பண்ணணும், பேட்டரி தண்ணி ஊற்றணும், வண்டி சுத்தமாக வச்சுக்கன்னு தான் சொல்லுவேன். அவனே சுத்தமாக இருப்பேன். என்ன இந்த கண்ணாடி துடைக்கிறதுக்கு என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா டிரைவர்? அப்படிலாம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு நான் டிரைவராக இருக்கிறேன்னா அந்த முருகனோட அருள் தான் எனக்கு. ஆனால் இன்னைக்கு எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, என் மனைவி கூப்பிட்டு வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு என் மனைவி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க தான் சப்போர்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் யாரும் சப்போர்ட் கிடையாது, என் மனைவி தான். இன்னைக்கு என் மனைவி இந்த இடத்துல உட்காந்து வண்டி ஓடுது. அவங்களும் எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தேன். பின்னாடி போய் கிரீஸ் அடி கற்றுக் கொடுத்தேன். ஆயில் எப்படி செக் பண்ணுங்கிறது கற்றுக் கொடுத்தேன். பேட்டரி தண்ணி எப்படி செக் பண்ணுங்கிறது கற்றுக் கொடுத்தேன். ஒவ்வொரு சின்ன வேலை கற்றுக் கொடுப்பேன். கயிறு போடுறது இப்படி போடணும், பாய் இப்படி மடிக்கணும், எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு எல்லாமே என் மனைவி தான். அவங்க தான் எனக்கு இப்படி சப்போர்ட்டு. அவங்க இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் நான் கௌரவமாகவே இருக்கிறேன். அவங்களாம் இல்லைன்னா நான்லாம் என்ன எப்படியே ஆகியிருப்பேன். அதுதான் உண்மை. இதுதான் உண்மை நண்பர்களே. என்னுடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக சொல்லிட்டேன். இதான் தன் மனைவி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த உலகத்தில். எப்படியாப்பட்ட அப்பாட்டக்கிற அம்பானியாக கூட இருக்கட்டும், மனைவி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் அதான் நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் அதான் நடக்கும். சில பேர் சொல்கிறது கூச்சப்படுவீங்க, நம்மளுக்கு கூச்சலாம் இல்லை, ஓப்பனாக சொல்கிறோம். அதுதான் உண்மை. ஓகே, பாய்.